ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து மார்ச் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு 15 நியூஸ் இருக்குது இன்னைக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் கடகடன்னு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ ஆர்பிஐ வந்துட்டு ஒரு 50,000 கோடியை வந்துட்டு 50,000 கோடியை வந்துட்டு ஒரு ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்டு எதை ஏலம் விடுறாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை. அதான் ஓஎம்ஓ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன். கிட்டத்தட்ட ஓப்பனாக ஏலம் விடுறது தான் வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் அப்படிங்கிறது. எதை விடுறாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை, கவர்மெண்ட் பத்திரத்தை. எதுக்கு இப்படி 50,000 கோடிக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்விடிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்களாம். இது வந்துட்டு ரெண்டு டைப்பில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 1,00,000 கோடி 2 டிரான்ச்சஸாக பண்ணுறாங்களாம். 50,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு, ஒன்று மார்ச் 6ல், இன்னொன்று மார்ச் 13லன்னு ரெண்டு வகையில் வந்து ஏலம் விடுறாங்க. இதில் ஆர்பிஐயும் வாங்குது. 7 பாண்டு கிட்ட வாங்குறாங்களாம். இந்த 7 பாண்டுமே வந்துட்டு 2030லேருந்து 53க்குள்ளே மெச்சூர் ஆகுமா. இப்போ பாண்டில் அந்த செக்யூரிட்டிஸ் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. 2030லேருந்து 53க்குள்ளே மெச்சூர் ஆகிற மாதிரி தான் இந்த எல்லா பாண்டுமே இருக்கான். அதிகமான பாண்டு, லார்ஜஸ்ட் பாண்டு என்ன அப்படின்னா 13,500, 13,500, 13,500க்கு கொஞ்சம் கம்மி. இது வந்து செகண்ட் அதிகமாக வாங்கின பாண்டு. லார்ஜஸ்ட் பாண்டுங்கிறது 35ல் வந்து மெச்சூர் ஆகுது. செகண்ட் வாங்கினது வந்து 2030ல் மெச்சூர் ஆகிற மாதிரியான பாண்டு. சரி, இந்த ஏலம்லாம் நடக்குது, இதுக்கு காசு எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ எதில் நடக்கும், எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா குபேர் சிஸ்டம். குபேர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, ஒரு கோர் பேங்கிங் சொல்யூஷன் இதை சொல்லுவாங்க. 75 crores மேலே நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் பண்ண முடியுமா. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அவங்களே வந்து என்ன ஏதுன்னு ஒரு கணக்கு பார்க்கணுன்னாலும் ஈஸியாக இருக்கும் டிஜிட்டலி அப்படிங்கிறதுக்காக. இது முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வந்துச்சுன்னா கிடையாது, இது முன்னவே வந்துருச்சு. 500 கோடிக்கு மேலேன்னு இருந்துச்சு, அப்புறம் 100 கோடின்னு மாற்றினாங்க, இப்போ 75 கோடின்னு இருக்குது. 50 கோடின்னு கொண்டு வரலான்னு பேசிகிட்டு இருக்காங்களாம். மேபி நெக்ஸ்ட் வரலாம். 50 கோடினா என்ன, 50 crores மேலே ஏதாவது ஒரு பண பரிவர்த்தனை பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக அப்படின்னா குபேர் சிஸ்டம் வழியாக தான் பண்ணணும், மேண்டட்ரி அப்படின்னு கொண்டு வர்றது. ஸோ ஆர்பிஐ லிக்விடிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஏலம் விடுறாங்க. இது ஓவராலாக என்னதுன்னா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை நடத்தி நம்ம கவர்மெண்ட் பத்திரத்தை வந்து விற்பாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஆர்பிஐ ஒரு 7 பாண்டு வாங்கியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து 13,500 கோடிக்கு, அடுத்த 13,494 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எப்போ மெச்சூர் ஆகும்னா 2030லேருந்து 53க்குள்ளே மெச்சூர் ஆகிற மாதிரி தான் இந்த பாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பரிவர்த்தனை எல்லாமே குபேர் சிஸ்டம் வழியாக நடக்குதான். அடுத்த சிப்ரி அப்படிங்கிறது. சிப்ரி அப்படின்னா என்னது? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது ஒரு இன்ஸ்டிடியூட். இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க. சிப்ரிங்கிறது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உக்ரைன் வந்து இந்தியாவை ஓவர்டேக் பண்ணிருச்சான். எதில்? ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயுதம். அதை இம்போர்ட் பண்ணுறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருந்தோம். இப்போ நம்மளை மீறி வந்து உக்ரைன் வந்துட்டாங்களாம். நம்ம வந்து ஒரு 4% டிக்ளைன் ஆயிருக்கோம். எதை கம்பேர் பண்ணும்போது, இது வந்து 5 வருஷமாக கணக்கு போடுறாங்க. 2016 to 20ன்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. 2021 to 2025ன்னு கணக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு அந்த வருஷங்களை பார்க்கும்போது 4% வந்து நம்ம டிக்ளைன் ஆயிருக்கோமா இந்தியா. ஸோ இப்போ வந்து நம்மளை விட உக்ரைன் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். ஆர்ம்ஸ்னா என்னது? ஆயுதம். அதை இம்போர்ட் பண்ணுறதுல நாம் குறைஞ்சிட்டோம், 2வது இடத்துக்கு வந்துட்டோம். சரி, சப்ளையரில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க? சப்ளை பண்ணுறதுல ரஷ்யா ஃபஸ்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸு, இஸ்ரேல். இஸ்ரேல் தான் வெப்பன்ஸ்லேயே நல்லா இருக்கிறவங்க. ஆனால் அவங்களே சப்ளை பண்ணுறதுல தேர்டில் இருக்காங்க. ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல். அடுத்த குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட்டரில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ. குளோபலி, ஏன்னா எல்லாமே டாலர்ஸ், யூஎஸ்ஏ தான் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ். அப்போ ஃப்ரான்ஸ்னு கேட்டால் ரெண்டுதுலேயுமே அவங்க வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. சப்ளையர்லேயும் சரி, குளோபல் லெவல் எக்ஸ்போர்ட்டர் லீடர்ஸ்லேயும் வந்து ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஒரே பொசிஷன். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நம்ம. எக்ஸ்போர்ட்டரில் ரஷ்யா தேர்டு வந்துட்டாங்க. எக்ஸ்போர்ட்டரில் ரஷ்யா தேர்டு. ஆனால் சப்ளை பண்ணுறதுல ரஷ்யா தான் வந்து நம்பர் 1. இப்போ நமக்கு கூட ஆயில் சப்ளை பண்ணுறது யார்? ரஷ்யா தான். ஸோ சப்ளைனா ரஷ்யா தான் ஃபஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரீஜனல் இம்போர்ட்டர்ஸ், அதாவது கண்ட்ரிக்குள்ளே அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட ஒரு ரீஜனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற அதில் பார்த்துட்டிங்கன்னா யூரோப் வந்துட்டு பயங்கரமான இம்போர்ட்டராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1960லேருந்து கணக்கெடுக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் ரீஜனல் இம்போர்ட்டர், அதுவும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரீஜனல் இம்போர்ட்டராக வந்து
ஈரோப் தான் வந்திருக்காங்களாம். 210% வந்து சர்ஜ்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோடதுன்னு சொல்றாங்க. ஈரோப் அப்படிங்கிறது. அடுத்த நியூஸ். ஜம்மு காஷ்மீர் பேங்க் ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கோல்டு லோன் குடுக்குற அந்த செக்மெண்ட்டுக்காக பார்ட்னர் ஆகுறாங்க. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் நியூஸ். அண்ட் 2, 3 என்பிஎஃப்சிஸ் இருக்கு. அவங்க கூடயும் சேர்ந்து ஹோம் லோனு, கோல்டு லோனு இதெல்லாம் குடுக்கலான்னு இருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் வந்து அவங்க இந்த இத எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. 2 என்பிஎஃப்சி நேம் எல்லாம் ஆக்சுவலி குடுக்கல. ஓகே. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கூட கோல்டுக்காக மெயினா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளதான். அடுத்த கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன லான்ச் பண்ணியிருக்காங்க. மீ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீ ஹெல்த் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்கு, அங்க என்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு, ஒரு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் நம்ம புக் பண்ணிக்கிறது, நம்மளோட ஆதார் நம்பர் வச்சு நம்ம லிங்க் பண்ணி, அந்த ஒரு யூனிக்கான ஒரு ஹெல்த் ஐடிலாம் கூட நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ப்பஸ்க்காக கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மீ ஹெல்த், என்னுடைய ஹெல்த், மீ ஹெல்த் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ். இந்தியாவும், உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து ஒரு ஃபார்மா நியூட்ரா அப்படிங்கிற ட்ரேடு காரிடர். இது வந்து என்னன்னா, ஃபார்மா நியூட்ரா ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு மருந்து வர்த்தகம். அதுக்கு வந்து கனெக்ட் பண்றாங்க. எத நம்ம இந்தியாவையும், உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்காரங்களையும் கனெக்ட் பண்ற மாரி. காரிடர்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஒரு மருந்து வர்த்தகம் அப்படிங்கிறத 2 பேரையும் கனெக்ட் பண்றாங்க. இது வந்து நடந்துருச்சா அப்படின்னா, இல்ல. இந்த மாரி ஒண்ணு பண்ணலான்னு இருக்காங்க. இந்த லான்ச்சிங். இது எங்க நடக்க போகுது இந்த லான்ச்சிங்? இனிமே தான் வரப்போகுது. எப்பன்னா, மே 2020, 2026 அப்பதான் வந்து இத கொண்டு வர போறாங்க. எங்க வச்சு அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான்ல வந்து டசகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல. சாரி, டசகிஸ்தான் கிடையாது அது. அது பேர் வந்து என்னது? டாஷ்கெண்ட். டாஷ்கெண்ட் அப்படிங்கிற இடத்துல. ஏன்னா, பேர குடுக்காம வெறும் டாஷ்கெண்ட்ன்னு மட்டும் கூட ஆப்ஷன்ல வச்சுட்டா நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. டாஷ்கெண்ட், உஸ்பெகிஸ்தான்ல டாஷ்கெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு, இனிமே தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு எடுக்க போறாங்க. அடுத்த நியூஸ். ஸோ இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் சேர்ந்து ஃபார்மா நியூட்ரா ட்ரேட் காரிடர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது வந்துட்டு இன்னும் அமலுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, மே 20ல தான் அத பண்ண போறாங்க. எங்க வச்சுன்னா, உஸ்பெகிஸ்தான்ல டாஷ்கெண்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சு பண்ண போறாங்க. அடுத்த நியூஸ். நம்மளோட பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல பண்ணது யாரு? டெவலப் பண்ணதுன்னா, இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து தான் இத வந்து டெவலப் பண்ணும். இந்த பிரம்மோஸ் மிசைல் தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டான க்ரூஸ் மிசைல். அதாவது இப்போ ஆப்பரேஷன்ல இருக்குன்னா, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப மேபி செயல்படாம ரொம்ப நாள் வொர்க் பண்ணி முடிஞ்ச மேபி ஏதாவது ஒண்ணு ஃபாஸ்டஸ்ட்டா இருந்திருக்கலாம். இப்ப அது இன்ஆக்டிவாக்க போயிருக்கலாம். கரண்ட்டா ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கிற க்ரூஸ் மிசைல்ல வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிரம்மோஸ் தான். இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணது. இது யூனிவர்சல் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சல் மிசைல். ஏன் யூனிவர்சல் மிசைல்னு சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு என்ன சொல்றது? எங்க இருந்துனாலும் தாக்குதல் நம்ம வந்து பண்ணலாம் போல இருக்கு. எங்க இருந்து வேணா லான்ச் பண்ணலாம். ஒரு கடலுக்கு அடியில இருந்து, ஒரு ஷிப்ல இருந்து, ஒரு ஏர்கிராஃப்ட் மூலியமா, இல்ல ஒரு லேண்ட்ல எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல வச்சு, அந்த மாரி எல்லா இடத்துலயும் வந்து வெர்சடைலா அத யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. அதனால தான் இது ஒரு யுனிவர்சல் மிசைல் அப்படின்னு சொல்றாங்களாம். சரி, ஃபர்ஸ்ட் வாங்குனது யாரு நம்மட்ட அப்படின்னா, பிலிப்பீன்ஸ் தான் 2022ல வாங்கியிருக்காங்க. இப்போ இந்தோனேஷியா 2026ல செகண்ட் இப்போ வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்குனது யாரு? பிலிப்பீன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மிசைல பண்றது யாரு? இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து பண்றாங்க. இது ஒரு யுனிவர்சல் மிசைல். அடுத்து என்டிசிஏ, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இவங்க ரீசெண்டா என்னன்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, 2 சீட்டா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய குனோ நேஷனல் பார்க்ல இருந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாரன்ங்கிற இடத்துக்கு வந்து போயிருக்காம். இந்த மாரி போறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. விஷயம் வந்து 2 சீட்டா வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருந்து ராஜஸ்தானுக்கு போயிருக்கு. இத வந்து அவங்க ஏன்னா இதெல்லாம் அவங்க ஃபுல் டைம் கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளதான். குனோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. ராஜஸ்தான்ல பேரன்ங்கிறது அது நேஷனல் பார்க்கா என்னன்னு தெரியல. ஒரு இடமானும் எனக்கு தெரியல. பேரன். ராஜஸ்தான் வந்து பேரன். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேரன் ஐலாண்டுனா வெற்றிடம் மாரி. ராஜஸ்தானே எனது டெசர்ட் அப்படிதானே இருக்கும். பேரன் ஐலாண்ட் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். பேரன் ராஜஸ்தான்ல அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நேச்சுரலான பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்த FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க வந்துட்டு யாரு அப்படின்னா, இந்த இதுக்கு தமிழ்ல கூட நல்ல ஒரு வார்த்தை பார்த்தேனே. இந்த நிதி நடவடிக்கைலாம் நம்ம பண்றத வந்துட்டு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ற ஒரு குரூப். நிதி நடவடிக்கைன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மணி லாண்ட்ரிங், இந்த பண மோசடி பண்றது,
டெரரிஸ்ட் ஃபினான்சிங், பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு நிதி உதவி பண்ணி பண்றது. இந்த மாதிரியான வேலைகள் வந்து குவைத்திலயும், இந்த பாப்புவா நியூ கினியா பிஎன்ஜி இந்த ஊர்லயும் வந்துட்டு அதிகமா ஏற்படுது. ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, சந்தேகப்படுவாங்கல்ல. அந்த மாரி இருக்கிற ஊரெல்லாம் தூக்கி கிரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டுருவாங்களாம். ஏன்னா இது வந்து சம்திங் பிரச்சனையா இருக்கு. இங்க வந்து நெறைய இந்த மாரி நிகழ்வு ஏற்படுதுங்கிற ஒரு நியூஸ் வரலாம். இப்படி இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிய வருது அப்படின்னா, என்ன சொல்றது? அதிகாரப்பூர்வமா அங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு எமர்ஜென்சி இங்க இருக்கு. இப்படி அப்படி நெனைக்கிற ஊருங்கள தான் கிரே லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து போட்டுருவாங்க. ஒரு ரிஸ்கி இருக்கு இந்த ஊர்ல. எதுல ரிஸ்கி? இந்த பண மோசடி பண்றாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. இல்லன்னா ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து நிதியுதவி பண்ணக்கூடிய சான்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அந்த பணம் பரிவர்த்தனை ஆகுற சான்ஸ் எல்லாம் இருக்குன்னு நெனைக்கிற ஊர்கள்ல. ஏன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்ல, பத்தல அப்படின்னு நெனைக்கிற ஊர்களெல்லாம் வந்து கிரே லிஸ்ட்ன்னு சொல்லி போட்டுருவாங்களாம். ரிஸ்கியா இருக்கிறது. ரிஸ்கியா இருக்கிறதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்களாம். ஈரான், நார்த் கொரியா, மியான்மர் இவங்கலாம் வந்து பிளாக் லிஸ்ட்ல தான் வந்து இருக்காங்களாம். ஓகே. அப்ப இதுவரைக்கும் கிரே லிஸ்ட்ல எத்தன இருக்காங்கன்னா 22. இந்த குவைத்தையும் பிஎன்ஜி பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஊரும் வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் 22 ஜூரிஸ்டிகேஷன்ங்கிறது 22 ஊருன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் நம்ம அவ்வளோதான். அவ்வளோதான் கதை. ஆ சொல்லிட்டேன் எல்லாமே. அடுத்து அடுத்து இந்தியா பார்த்துட்டிங்கன்னா, மலாவி அப்படிங்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்துட்டு 1000 மெட்ரிக் டன் ரைஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோமா. ஏன் அந்த ஊருக்கு குடுக்குறோம் அப்படின்னா, பயங்கரமான வறட்சி. ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த எல் நீனோங்கிற ஒரு புயல் வந்தப்ப அவங்களுக்கு பயங்கரமான அடி போல இருக்கு. ஸோ, அதுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா நம்ம வந்து 1000 மெட்ரிக் டன் ரைஸ் வந்து குடுக்குறோம். எந்த இடத்துல? மலாவிங்கிற இடம் சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கு. அடுத்து இந்தியா அண்ட் சேச்சல் சேர்ந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. லாமிட்டை LAMITIOE லாமிட்டை அப்படிங்கிறது. லாமிட்டை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தமா. ஸோ இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியாவும் சிஹெச்எல்ஸும் சேர்ந்து நடத்திருக்காங்க லாமிட்டை அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த ஊர் பேரை சேர்ந்து வரும். இப்போ இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படின்னா வந்து இந்திரா அந்த மாதிரிலாம் வரும். இப்போ இது வந்து புதுசா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க முடியாத மாரி வித்தியாசமா. இந்தியா அண்ட் சேச்சல்ஸ் அப்படிங்கிறது லாமிட்டை அப்படிங்கிற ஒரு எக்ஸர்சைஸ், ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அர்த்தமா. அடுத்து நாசாவோட டார்ட் மிஷன். டார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, டபுள் ஆஸ்டராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட். ஆஸ்டராய்டுனா என்னதுன்னா, இந்த விண்கல் மாதிரி வரும் இல்லையா? ஏதாவது பெரிய பெரிய பாறை மாரி வரும்ல. அதுதான் விண்கல் ஆஸ்டராய்டு அப்படிங்கிறது. இது என்ன மிஷன்னா, இந்த நியூஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா இத கரெக்ட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் புரிய வைக்க ஒரு மாதிரி ட்ரை பண்றேன். ஸோ டார்ட் மிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம பூமி இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்குன்னா, ஏதாவது ஒரு விண்கல் வந்து மோதுற மாரி வருதுன்னா, நாம எர்த்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எதையாவது அனுப்பி இது மேல மோத விட்டு, இதோட பாதை இப்படி வர்றத இந்த இது இப்படி மாத்தி விடுறது. இதுக்காக தான் இந்த மிஷன் வந்து பண்றாங்க. டார்ட் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2022ல நெனைக்கிறேன். ஓகே. அத நான் கரெக்ட்டா எடுத்துட்டு வரேன். சாரி இருக்கு இங்கேயே இருக்கு. 2021ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, அதான் ஆஸ்ட்ராய்டோட டைரக்ஷன வந்துட்டு மாத்தி விடுறது. இந்த மாதிரி இவங்க பண்ண ஒரு விஷயம் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ம் சன்ன சுத்தி சில ஸ்டார்ஸ் இல்லன்னா அந்த மாரி கற்கள் இருக்கும். அது வந்துட்டு இப்போ சுத்துறதுக்கு ஒரு 60 நாள் எடுக்குது. அப்படி சன்ன சுத்துறதுக்கு வந்து அதுகளுக்கு 60 நாள் எடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் வந்துட்டு இத சுத்தி இருக்கக்கூடிய நெறைய இதோட டிஸ்டன்ஸ வந்து கம்மி பண்ணியிருக்கான். எவ்வளவு? 0.15 செகண்ட்ஸ் கம்மியாயிருக்கான். இப்ப 60 மணி நேரம் போகுது அப்டின்னா, இந்த 60 மணி நேரத்துல வந்துட்டு ஒரு 0.5 செகண்ட் வந்து இப்ப வந்து மைனஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ, அந்த அளவுக்கான ஒரு மாற்றத்த, அந்த பாதை மாற்றத்த வந்து நுணுக்கமா பண்ற அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருந்திருக்கு. ஒரு கல்ல நம்ம போய் மோதுனதுல வந்து இருந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது சக்சஸ்ஃபுல் நமக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. இத வேற எப்படி இன்னும் நான் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவ்வளோதான் கதை. டார்ட் மிஷன்னால அந்த சன்ன சுத்தி உள்ள அந்த ஆஸ்ட்ராய்டு சிஸ்டம் அந்த ஆர்பிட் சுத்துவட்ட பாதையில வந்து ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம் வந்துட்டு 0.15 செகண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் மேட்ரு. டபுள் ஆஸ்டராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் அதுதான் வந்து டார்ட் 2021ல இங்கேயே எழுதியிருக்கேன்.
2021ல தான் வந்து இத ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இது யாரோடது? இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நாசா தான். கொஸ்டின்ல இந்த மாரி ரொம்ப ஹைடெக்கான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ அப்படின்லாம் இருந்தா கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கலாம். நாசான்னு போட்டு வந்துரலாம். ஏன்னா, ஒரு ஹை லெவல் இதெல்லாம் வந்து அவன்ட்ட தான் பணம் இருக்கு. அந்த ரிசர்ச் எல்லாம் வந்து அவனால தான் பண்ண முடியும். ஸோ அப்படி போட்டு வந்துரலாம் நம்ம. அடுத்த நியூஸ். இந்தியா வந்துட்டு ஒரு ட்ரோன் ஒண்ணு வந்துட்டு டெவலப் பண்றாங்க. ஷேஷ்நாக் 150 அப்படிங்கிறது. இது ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோன் வந்துட்டு லைக் 1000 கிலோமீட்டருக்கு மேல வந்து ஃப்ளை ஆகும் போல இருக்கு. இத யார் பண்றாங்க அப்படின்னா, பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் கம்பெனி. என்ஆர்டி. நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ். என்ஆர்டி பெங்களூரு வந்துட்டு சேஷ்நாக் 150ங்கிற ட்ரோன பண்றாங்க. நம்ம இந்தியா வந்து இத டெவலப் பண்றாங்க. இந்த கான்ட்ராக்ட்ட யாருக்கு குடுத்துருக்காங்க? என்ஆர்டி பெங்களூர் அப்படின்னு. நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு. அடுத்து எஃப்எஸ்ஐ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்க வந்துட்டு அன்னவரம் டீஃபாரஸ்டேஷன் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒண்ண வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது என்னது அது அன்னவரன் டீஃபாரஸ்டேஷன் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு சேட்டலைட் மூலியமா டேட்டாஸ் எல்லாம் வச்சு மெஷின் லேர்னிங்லாம் வச்சுட்டு ஏதாவது ஃபாரஸ்ட்ல வந்து டீஃபாரஸ்டேஷன் நடக்குதா? எங்கெல்லாம் வந்து அந்த வெஜிடேஷன் குறையுது? தீ பிடிச்சிருக்கும். ஏதாவது சம்திங் ஆயிருக்கும்ல அந்த ஃபாரஸ்ட் இதுக்கு. இதெல்லாம் வந்து இவங்க வந்து கண்காணிப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அலர்ட் குடுக்கும். அங்கங்க இருக்கிற சென்டர்ஸ்க்கு அலர்ட் குடுத்து அத சரி பண்ண வச்சு பார்ப்பாங்க. இப்போ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து இத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சும்மா இருக்காது. எல்லாமே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து மேல பார்த்தோம். ஈக்யூபர் சிஸ்டம் வழியா தான் அந்த பிளாட்ஃபார்ம் வழியா தான் பண பரிவர்த்தனை ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு எங்க இருந்து அது பண்றாங்க அந்த சேட்டலைட் மூலியமா அப்படின்னா, கூகுள் எர்த் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஇஇ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்ப இவங்களுக்கு இந்த டேட்டா சேட்டலைட்ல இருந்து கிடைக்குது. அப்ப என்ன சேட்டலைட் யூஸ் பண்றாங்கன்னா, சென்டினல்-2ங்கிற சேட்டலைட் யூஸ் பண்றாங்க. இதிலிருந்து கிடைக்கிற அந்த இமேஜ் எல்லாம் வச்சு தான் அந்த டேட்டாவ வந்து அவங்க இன்புட்டா வந்து எடுத்துக்கிறாங்க. அத வச்சு தான் அந்த அலர்ட் சிஸ்டம் எல்லாம் அடுத்தடுத்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோமே. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் உள்ள இன்டகிரேட்னா கம்பைன் பண்ணணும். இதுக்காக இப்போதைக்கு ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அன்னவரம் டீஃபாரஸ்டேஷன் அலர்ட் சிஸ்டம்னா என்ன? அது எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுது? ஜிஇஇ பிளாட்ஃபார்ம். கூகுள் எர்த் என்ஜின்ங்கிற பிளாட்ஃபார்ம். அப்போ சேட்டலைட்ல இருந்து தான் அந்த இமேஜஸ் நமக்கு கிடைக்குது. அந்த சேட்டலைட் என்னதுன்னா சென்டினல்-2 சேட்டலைட். யார் இதெல்லாம் பண்றா? ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. எதுக்காக பண்றாங்க? டீஃபாரஸ்டேஷன். அதாவது லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இத செக் பண்றது. லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். டீஃபாரஸ்டேஷன்னா என்னது? அழிக்கிறது ஃபாரஸ்ட்ட. ஸோ லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். அடுத்த நியூஸ். என்ஹெச்ஏஐ. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. எத பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னா, நேஷனல் ஹைவேஸ்ல கிரீன் கவர் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. லைக் எவ்வளோ அந்த பசுமையா இருக்கு. ரோடுக்கு சைட்லலாம் நெறைய மரம், செடி, கொடியா இருக்கும். அது எவ்வளோ இருக்கு? என்ன இருக்கு? அப்படிங்கிற டேட்டா. இதுக்கு முன்னாடி வந்து இத மேனுவலா பண்ணுவோம். இப்போ வந்துட்டு டிஜிட்டலி நம்ம வந்து இத பண்றோம். டிஜிட்டலினாலே என்னது? இப்போ சேட்டலைட் இமேஜ் ஏதோ யூஸ் பண்றோம். அப்ப என்ஐஹெச்ஐனால தனியா இத பண்ண முடியாது. நம்ம இஸ்ரோவோட என்ஆர்எஸ்சி அப்படிங்கிற வந்து நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இஸ்ரோவோடது. இவங்க இத யூஸ் பண்ணி தான் அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. அது வச்சு தான் ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 3 வருஷ கான்ட்ராக்ட்டா இருக்குது. இது வந்து அப்ப எப்ப சைன் பண்ணாங்க அப்படின்னா, சைன் பண்ண டேட்ட நான் எழுதலையா? ம். கரெக்ட். நான் சைன் பண்ண டேட் எழுதல. இது 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட். ஆமா. லைக் 2024. ஆமா. 2024ல சைன் பண்ணியிருக்காங்க. அப்பனா 25, 26, 27 வரைக்கும் இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் 26ல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த வருஷமும் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜான் 24ல ஸ்டார்ட்டிங்கா, எண்டிங்கான்னு எனக்கு தெரியாம நான் கன்ஃப்யூஸ் ஆயிருக்கேன். நான் எல்லாமே எழுதியிருக்கேன். கொஞ்சம் தெளிவா இனிமேல் எழுதணும். ஏன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. எழுதுன எனக்கே. கைஸ் அது மாரி இப்போ நான் எழுதுனது எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இதில கன்ஃப்யூஷன் இருக்கு. இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்தலாம் அப்படி ஏதாவது இருந்துச்சு, கருத்துகள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். என்ஏஹெச்ஐ வந்துட்டு இஸ்ரோவோட என்ஆர்எஸ்சி ரிமோட் சென்சிங் சென்டர் கூட சேர்ந்து இப்படி ஒரு டேட்டாவ வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்ட வெளியிட்டிருக்காங்க. என்னது? கிரீன் கவர் இண்டெக்ஸ். எவ்வளோ தூரம் அந்த பசுமை இருக்கு, எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா. இது மேனுவலா இருந்துச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கு. லைக் டிஜிட்டலி நம்மளால பண்ண முடியுது. இது ஒரு 3 வருஷ கான்ட்ராக்ட்டா சைன் பண்ணியிருக்காங்க ஜனவரி 2024ல. அடுத்த விஷயம் ரொமேனியா. ரொமேனியா வந்து ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார்
அலையன்ஸா. இதுல வந்துட்டு ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. ராட்டிஃபைடு அப்படின்னா ஒப்புதல். என்ன ஒப்புதல்னா, லைக் அந்த மெம்பர் கண்ட்ரியா வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப தான் ஜாயின் பண்ணாங்களான்னா கிடையாது. இவங்க வந்துட்டு COP28 நடந்துச்சு. எப்போ? துபாயில நடந்துச்சு 2023ல. அப்பவே வந்து அக்ரீமெண்ட் இந்த ஐஎஸ்ஏல ஜாயின் பண்றதுக்காக வந்து சைன் பண்ணிட்டாங்க. அவங்க தான் 118வது மெம்பர் கண்ட்ரியா ஜாயின் ஆனது. பட் வந்து அதுக்கப்புறம் உள்ள அந்த லீகல் ப்ராசஸ்ஸு, அவங்க சில ஒப்புதல்கள்லாம் குடுக்கணும். அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயி இப்ப 2026ல தான் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபைனலைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரொமேனியா வந்து ஃபைனலைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ சைன் பண்ணது என்னமோ COP28 2023 துபாயில நடந்தப்பவே வந்து சைன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனலைஸ்ட் ஆனது வந்து இப்போ தான் நடந்திருக்கு. இவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து எத்தனாவது கண்ட்ரியா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, 118வது கண்ட்ரியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸா, இஸ்ரோவும் இஎஸ்ஏங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து எர்த் அப்சர்வேஷன் மிஷன் அப்படிங்கிற ஒண்ண வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னது அது எர்த் அப்சர்வேஷன் மிஷன் அப்படின்னா, எர்த் அப்படியே டைரக்ட் மீனிங்கா எடுத்துக்கலாம். புவி கண்காணிப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன இத கண்காணிக்க போறாங்க அப்படின்னா, இவங்க ஃப்ளக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணி, அ எர்த்ல இருக்க அந்த என்விரான்மென்ட்ட ஃபுல்லாவே வந்து செக் பண்றாங்க. ய இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்ப என்னதுன்னா, இப்ப இந்த பிளான்ட்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு ஒண்ணு நடக்கும். இந்த என்னது? ஒளிப்பெருக்கமா அது பேரு? சரியா எனக்கு தெரியலையே. ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் பண்ணும்ல. அந்த ஒளி அந்த வேலை வந்து அது எப்படி பண்ணுதுன்னு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்றாங்க. இது என்னன்னா ஒரு மாரி இமேஜ் மேல இருந்து சேட்டலைட் மாதிரி நமக்கு வந்து இமேஜ் உள்ள எடுத்து குடுக்கும். அத வச்சு இன்னும் நம்ம வந்து பேசிக்கான இந்த வெஜிடேஷன் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரவியல வந்து இன்னும் அதோட பேசிக்கே போயி, இன்னும் நம்மளால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு பார்க்குறது. ஓவராலா என்விரான்மென்ட்டயே வந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ற மாரி, ஒரு என்விரான்மென்ட்டயே மானிட்டர் பண்றாங்க. அதுதான் எர்த் அப்சர்வேஷன் மிஷன் அப்படிங்கிறது. கிளைமேட் கூட அவங்க ஸ்டடி பண்ணலாம். மெயினா பண்றது வந்துட்டு இந்த பிளான்ட் வெஜிடேஷனுக்காக. பிளான்ட்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு அதை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி எப்படிலாம் பண்ணலாம்? அதை எப்படி இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மிஷன் பண்றாங்க. ஃப்ளக்ஸ் மிஷன்ங்கிறது. ஃப்ளக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஃப்ளோரோசன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து ஒரு இமேஜ் மாரி நமக்கு எடுத்து குடுக்கும். அத வச்சு இவங்க வந்து பண்றாங்க. இஸ்ரோ வந்து இஎஸ்ஏ இந்த மாரி ஒண்ணு பண்றாங்க இல்லையா? இஸ்ரோ வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா, நம்ம இத பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ, நம்மகிட்ட இருக்க டேட்டாஸையும் குடுத்து, அவங்களோட டேட்டாஸையும் இன்டகிரேட் பண்ணி, இத எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அப்படிங்கிறது தான் இந்த எர்த் அப்சர்வேஷன் மிஷன்ல இன்னும் என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்களாம். அவ்வளோதான் இன்னைக்கான கதை முடிஞ்சுச்சு. ஸ்டாட்டிக் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அப்படியே பார்த்துருவோமா? டைம் தான் நெறைய எடுக்குது, இது படிக்கும்போது. ஓகே. பட் ஸ்டாட்டிக்கும் பார்த்துரலாம். அப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு இப்போ பார்த்தோம். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா, 2015ல வந்திருக்கு. குருகிராம், இந்தியா. நாம தான் வந்து இதுக்கு வந்து மெயினா லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து இந்தியால தான் இருக்கு. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர். அப்புறம் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து எப்போ வந்து ஆப்பரேஷனல் ஆச்சுன்னா, லைக் அமலுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி 1995ல வந்திருக்கு. எப்போ? ஆப்பரேஷனலைஸ்டுன்னு கேட்டேன். மேபி லான்ச்டுன்னா வேறயான்னு தெரியல. நான் இத செக் பண்ணிட்டு வரேன். அடுத்த சிப்ரின்னு பார்த்தோம் இல்லையா? சிப்ரி ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆ என்ன சொல்றது? இந்த ஆயுதம் இம்போர்ட் பண்றதுல வந்து உஸ்பெகிஸ்தான் சாரிங்க. உக்ரைன் நம்மள விட ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நம்ம 2ண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்டின்ட்டு. இந்த சிப்ரி அப்படிங்கிறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கிறது? ஸ்வீடன்ல இருக்கு. ஸ்வீடன். சிப்ரி, ஸ்வீடன். சிப் பண்றோம் ஏதோ ஒண்ணு. குடிக்கிறோம். அது நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஸோ சிப்ரி, ஸ்வீடன் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எல் நினோங்கிற புயல்னால தான் நாம வந்துட்டு 1000 மெட்ரிக் டன் குடுக்குறோம். அந்த ஊர் பேர் கூட ஏதோ மலாவின்னு வந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த எல் நினோ வந்துட்டு ஒரு எந்த ஓஷன்ல நடந்துச்சு? லைக் அந்த ஒரு புயல் வந்து தான் அவங்க இது ஃபுல்லாவே மொத்தமா போச்சு. எந்த ஓஷன்ல வந்து அந்த எல் நினோ நடந்துச்சுன்னா, பசிபிக் ஓஷன்ல நடந்துச்சு. பசிபிக் ஓஷன். எல் நினோ எங்க நடந்துச்சு? பசிபிக் ஓஷன்ல நடந்துச்சு. அடுத்த FATF அந்த கிரே லிஸ்ட்ல போட்டுருவாங்க, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா, ஃப்ரான்ஸ்ல பாரிஸ். ஸோ ஃபேட்டா இருக்காங்க. ஃப்ரான்ஸ்காரங்க. ஃபேட். ஸோ இந்த FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா ஃப்ரான்ஸு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1999 1999ல. அடுத்து 6வது கொஸ்டின்.
பிரம்மோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பிரம்மோஸ் யார் கூட சேர்ந்து பண்ணோம்? இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து. அது நமக்கு தெரியும். ஓகே. ஆக்சுவலி இந்த பிரம்மோஸ் எப்படி வந்துச்சுன்னா, பிரம்மபுத்திரா ரிவர் நம்ம இந்தியாவோடது. அண்ட் ரஷ்யாவோட ஏதோ ஒரு ரிவர், மாஷியோ அப்படின்னு ஒரு ரிவர் வரும். அது 2யும் சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. ஸோ அது எனக்கு சரியா தெரியல. அந்த மேஷியோ அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. பட் கான்செப்ட் நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் தான். அடுத்து இந்த பிரம்மோஸ் வந்து என்ன மிசைல்? க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உஸ்பெகிஸ்தான் பத்தி பார்த்தோம் இல்லையா? அப்ப அதோட கேபிட்டல் அண்ட் கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தா, கேபிட்டல் தான் அந்த டாஷ்கெண்ட். அங்க தான் வந்துட்டு அந்த ஃபார்மா நியூட்ரா அந்த மருந்து வர்த்தகம் பத்தி பார்த்தோம்ல. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களோட கேபிட்டல்ல தான் அந்த லான்ச் நடந்துருச்சு. கமர்ஷியலா வர்றது வந்துட்டு அங்க தான் கொண்டு வர போறாங்க. டாஷ்கெண்ட் அன்னைக்கு மேல நடக்க போகுது. அந்த ஊர்ல வச்சு தான் அந்த லான்ச் நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். சோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கரன்சி. சோம், எஸ்ஓஎம் சோம். உஸ்பெகிஸ்தான் சோம், எஸ்ஓஎம் அப்படிங்கிறது அவங்களோட கரன்சி. இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. எப்போ நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனோம்? எழுதிடட்டுமா? இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். எஸ்டாப்ளிஷ் ஆனது 1969 ஆகஸ்ட்ல 1969. ஸோ 1969ல வந்துட்டு இஸ்ரோ, 1999ல வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மணி லாண்டரிங்லாம் பண்ணுறாங்க சரி கட்டணும் அப்படின்னு 2000 நெருங்கும் போது தான் நம்ம ஆளுகளுக்கு வந்து தோணியிருக்கு. 2000 நெருங்கும் போது 1999ல் தான் இந்த ஃபோர்ஸ் வந்திருக்கு. எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுங்கிறது. சிப்ரி ஸ்வீடன். சிப் பண்ணுறோம் ஒரு ஏதோ ஒன்று ஜூஸ் மாதிரி குடிக்கிறோம். அது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். என்ஏஹெச்ஐ எப்படி வந்துச்சுன்னா 1995ல் வந்திருக்கு. 2015ல் தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார்லாம் வந்துச்சு. லைக் இதெல்லாம் இப்போ வந்தது. ஏன்னா எனர்ஜிலலாம் இவ்வளோ தட்டுப்பாடுங்கிறது இப்போ தானே வந்துச்சு. ஸோ இதுலலாம் வந்து கொஷின்ஸ் இருக்குது. 1999 2012 15லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2012க்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? குருகிராமில் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான கொஷின் முடிஞ்சிச்சு. ரிவைஷன் பண்ணும்போது வந்துருங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேணும் அப்படின்னா. ஓகே கைஸ், டாட்டா பை பை, குட் நைட்.